அதர்மத்தை அழிக்க ஐயா வைகுண்டர் நாராயணன் அவதாரம் எடுத்ததாக தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியின் பேச்சுக்கு ஐயா வைகுண்டர் தலைமை பதி நிர்வாகி பால பிரஜாதிபதி அடிகளார் வருத்தம் மற்றும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஆன்மீக நம்பிக்கைகளில் ஆளுநர் கை வைக்கக்கூடாது என்ற அடிகளார் ஐயாவடி மக்களை குழப்புகிற வேலையை ஆளுநர் செய்யக்கூடாது என எச்சரித்துள்ளார். அவர் நாராயணனுடைய அவதாரம் என்ற ஒரே காரணத்திற்காக அவர் ஜனார்தனத்தை காப்பக்க வந்தவர், ஜனார்தன அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அவர் ஜனார்தனத்தை காக்க வரவில்லை, அவர் மக்களை காக்க வந்தார். மக்களுக்குள்ளே இருந்த மடமையை போக்க வந்தார், அறியாமையை போக்க வந்தார். அந்த அரசுகள் இருந்த ஆதிக்க வெறிகளை, அதுபோல் மனு தர்மம் சதுர்வர்மம் என்று சொல்லக்கூடிய ஜாதிய பொல்லாங்கை நீக்குவதற்கு தான் ஐயா அவதாரம் எடுத்தார். அதுதான் தெளிவு. அகிலத்திரட்டு அம்மானையை படித்துவிட்டு அது உள்ளீடை வெளியே நாராயணனுடைய அவதாரம் என்பதற்காக எதுவும் சொல்லுவாங்க. எந்த நாராயணன்? அப்போ நாராயணரா சிவனே ஐயா என்று ஏன் சொன்னால் ஐயா சிவ அரகரா என்று நாங்கள் ஏன் வழங்குகிறோம்? எங்கள் இதெல்லாம் சொல்லக்கூடாது. அவரவர் வேலையை அவரவர் பார்க்கணும், அதுதான் சிறப்பு. எங்கள் வேலையை எடுத்துக்கொண்டு யாரோ ஏதோ வழி தேங்காய் எடுத்து தெருப்பிள்ளையாருக்கு ஒடிப்பது போல் யாரும் செய்யக்கூடாது. இந்த உச்சப்பட்ட அதிகாரத்தில் இருப்பதற்காக, ஏன்னா உச்சபட்ச அதிகாரத்தில் இருந்து அரசன் செய்த போது அதை எதிர்த்தவர் வைகுண்டசாமி. சும்மா தனதாக்கி கொள்வதற்காக, பட்டா போடுவதற்காக இந்த வேலையை யாரும் செய்யக்கூடாது. யார் செய்தால் கவர்னர் அல்ல, யார் செய்தாலும் அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். வரலாறு தெரியாமல் வாய் திறக்கக்கூடாது என்பது எங்களுடைய கோரிக்கை. அவர்களுடைய சுயலாபத்திற்காக யாரும் வரலாற்றை திரித்து பேசக்கூடாது. எங்களுக்கும் கால்டுவல் போப் போன்றவருடைய வரலாறு தெரியும். தமிழுக்கு யார் பாடுபட்டார்கள், தமிழ் என்றால் என்ன எங்களுக்கு தெரியும். தமிழ் தான் முதல், அது யாருக்கும் மறுப்பில்லை. ஐயா சொன்னார், கல்வி தமிழ், தெய்வத்தமிழ், அதனால் வழிபட முடியாத வழிபாடே இல்லை என்று சொன்னவர் வைகுண்டர். ஏதோ வன்கொடுமை மேலோங்கி அடக்குமுறை மேலோங்கி எங்களுடைய ஆன்மீக நம்பிக்கை, தெய்வ நம்பிக்கையிலே நீங்கள் கை வைக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுதல். அதிகாரபூர்வத்திலே ஒருவர் சொல்லுகிற பொழுது அப்படி இருக்குமோன்னு நினச்சிடக்கூடாது. அப்போ நம்ம இன்னும் அந்த மேல்ஜாதி மக்களுக்கு அடிமையாக தான் இருக்கணும், இதுதான் நம்ம விதி என்று அவர்கள் நினைத்து விடக்கூடாது. சும்மா எங்கள் மக்களை குழப்புற வேலையெல்லாம் செய்யக்கூடாது. ஆனால் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். வாங்க, நாங்கள் ரெடியாக இருக்கோம், அதை பற்றி பேசுவோம். நிறைய இருக்குது, இன்னும் வெளிவரலைங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.